ஏங்க விஜய் சேதுபதி வந்து கேள்வி கேட்க மாட்டாரு யாருங்க சொன்னது? நண்பனா இருந்தாலும் நண்பன் பொண்டாட்டியா இருந்தாலும் கேள்வி கேட்க மாட்டாருங்க அப்படின்னு ட்விட்டர்ல யாருங்க அடிச்சு விட்டது? அடிச்சுட்டு ட்விட்டர்ல அவருக்கு மெசேஜ் பண்ணி மனுஷன் தாங்க முடியாம பிரஜனையும் சாண்ட்ராவையும் திவ்யாவும் போட்டு பின்னி எடுத்துட்டாருங்க. அப்பா ரோஸ்ட்னாலையும் ரோஸ்ட், தரமான ரோஸ்ட். அதுலயும் நண்பன் இருக்கான் பாருங்க, மச்சான் மச்சான் பிரஜனை எல்லாம் சேரக்கெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு சட்டை கிட்ட எல்லாம் கழட்டி விட்டு சட்டை தூக்கி மேல போட்டு ப்ரோமோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கான 4வது ப்ரோமோல என்ன பண்றாங்கன்னா, பிரஜன் வந்து நம்ம விக்ரம வந்து சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, கேட்டவனா நீக்கி விட்டா உன் ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் அதை யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? பிக் பாஸோட வீட்டுல கேட்ட நீக்கி விடுறேன், நீ போய் கூட்டிட்டு வரல, உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹார்ஸா திட்டுறாருங்க. பிரஜனே உள்ள டிகர் ஆகி, என்ன சண்டை போடுங்கிறீங்க, கேள்வி கேளுங்கிறீங்க, கேள்வி கேட்டா அதுவும் பிரச்சனைங்கிறீங்க, அப்படி இப்படின்னு கேட் ஓபன் பண்ணி விடுற நீங்க கிளம்பி வெளியில வந்துடுறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு 2 பேர்த்துக்கும் சரியான கிளாசிக் மொமெண்ட். பார்க்கவே முடியல. அப்பா சேதனா தரமான சம்பவம்னா. பிரச்சனை இதெல்லாம் ஓவரா ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேத்துங்க. ரொம்பவே யாருக்கு இதோட வேல்யூ தெரியாம உள்ள இருக்கிறவங்களோ அவங்கள எல்லாம் எவிக்ட் பண்ணிட்டு, யாருக்கு இதோட வேல்யூ தெரியுதோ அவங்கள தயவு செஞ்சு பிக் பாஸ் வீட்டுல வச்சிருங்க அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. ப்ரோமோல வந்து பிரஜனா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், எல்லாத்தையும் தாறுமாறா சம்பவம் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்பா வேற லெவல். சேதனா ஹேட்ஸ் ஆப் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுனா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடுறீங்க. பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.